ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம எதிர்நீச்சல் சீரியல் வந்து இப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியே வந்துட்டு இருக்கும் நிலையில் அதில் இருக்க ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருக்கவங்களாம் இப்போ தனித்தனியாக இன்ஸ்டாகிராமில் போஸ்டர்ஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் அந்த சீரியலில் கதிர் அப்படின்னு சொல்லி ஒரு ரோலில் நடிச்சிக்கிட்டு இருக்கும் நம்மளோட விபுரமன் இப்போ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த கதிரோட கதாபாத்திரம் கிட்டத்தட்ட உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸ்டார்டிங்கில் அது வந்து ரொம்பவே நெகட்டிவ் சைடில் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இப்போ அண்ணனுக்கு எதிராக திரும்பின ஒரு கேரக்டராக அது வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதுதான் நான் நடித்த, அதாவது கதிர் நடிக்கிற லாஸ்ட் ஃபைட் சீனாக இருக்க போகுது. ஸோ கதிரோட லாஸ்ட் ஃபைட் சீனை நீங்கள் வந்து சினிமாவில் தேட்டரில் இதோட இது பக்கம் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா கதிரோட கேரக்டர் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அடடே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாகவே சீரியலை முடிச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் டேட் மட்டும் கரெக்டானு சொல்ல முடியல. ஆனால் வந்து ஜூன் 9 வந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை மட்டும் தெரியல. பட் ஆனால் அஃபிஷியலாக சீரியல் முடிய போகுதுன்னு மட்டும் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒருத்தரும் வந்து இப்போ தனித்தனியாக வந்து ட்விட்டரில் ட்வீட் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் முடிய போகுது, சீரியல் முடிய போகுதுன்னு. பட் ப்ரொடக்ஷன் டீம்லேருந்தும் டைரக்ஷன் டீம்லேருந்தும் எந்த ஒரு இதுவுமே வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல் ரொம்பவே டிஆர்பியில் டாப் ஹிட்டட் சீரியலில் ஒன் ஆஃப் த சீரியலாக இருந்திருந்தாலுமே அதில் வந்து இந்த இடியாப்ப சிக்கல் மாதிரியான கதைகளில் ஒரு சில கதைகளில் லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆதி குணசேகரன் கேரக்டரில் அந்த கேரக்டர் இறந்து இன்னொரு ஆளை புதுசாக மாற்றினதுக்கப்புறமே அந்த சீரியல் வந்து கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் ஒன் ஆஃப் த சீரியல்ஸில் ஃபேவரட்டான சீரியலில் மக்களுக்கு இப்போ இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் எதுக்காக முடிக்கிறாங்கன்னு தெரியல. பார்ட் 2 கண்டிப்பாக சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு விபுரமணன் இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்ஸ்டாலாம் போஸ்ட் போட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து கதிரோட கேரக்டர் இதோட முடியுது அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு கதிரோட கேரக்டர் எப்படி பிடிச்சிருக்கும், எவ்வளோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ராக்ஷனாக இருந்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹரிப்ரியா கிட்டத்தட்ட வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சீரியலில் நந்தினி அப்படின்ற ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சன் லைஃப் அப்படின்ற தொலைக்காட்சியில் நேர்களின் விருப்பம் அப்படின்ற ஒரு பாடல்கள் நிகழ்ச்சியில் வந்து தொகுத்து வந்துட்டுருக்காங்க. அது ஆங்கராக இருக்காங்க. ஸோ அதை பார்த்து எல்லாருமே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள், ஒரு சீரியல் முடிஞ்ச உடனே அப்படியே தாவணும்னு சொல்லி டக்குன்னு தாவிட்டீங்க பார்த்தீங்களா, ஏன் இப்படிலாம் இருக்கீங்கன்னு தெரியல, மனுஷங்களாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களான்னு தெரியல அப்படிலாம் சொல்லும்போது, ஐயா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து 2-3 வருஷமாகவே வந்து அந்த சீரியலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போன்னு புதுசாக கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து மாறலை. மேபி வந்து இந்த சீரியல் முடிஞ்சிட்டா கூட அவங்க அதில் ஒர்க் பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சீரியலுக்கு வந்தாங்க அப்படின்றது ஃபேன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வந்து திடீர்னு உங்கள் கண்ணில் ஏதோ பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதை தான் உண்மை நினச்சி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஐயோன்னு கத்திட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2 நியூஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ். பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.